பிரபஞ்சத்தின் அமைதி முருகனின் அவதார காரணம். ஒரு காலத்தில் பிரபஞ்சம் அமைதியாக இருந்தது. தேவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர். ஆனால் அந்த அமைதியை குலைக்கும் ஒரு அசுர சக்தி சூரபத்மன். அவன் தவம் செய்து சிவனிடமிருந்து வரம் பெற்றான். பெண் அல்லது ஆண் யாராலும் எனக்கு மரணமில்லை என்ற வரம். அந்த அகம்பாவம் அவனை கொடூரனாக்கியது. தேவர்களை அடிமைகளாக்கி யாகங்களை அழித்து வேத ஒளிகளை நிறுத்தினான். தேவர்கள் கண்ணீர் மல்க சிவனிடம் சென்றனர். அவர்கள் வேண்டுதல் ஒன்றுதான், இந்த அசுர சக்தியை அழிக்க ஒரே ஒளி வேண்டும். அந்த நொடியில்தான் சிவனின் 3வது கண் திறந்தது. அந்த கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்தன. அவை சரவண பொய்கையில் விழுந்தன. 6 கார்த்திகை மாதர்கள் அவற்றை பாலூட்டி வளர்த்தனர். அந்த 6 ஒளிகள் ஒன்று சேர்ந்த போது 6 முகனாக முருகன் பிறந்தான். பார்வதி அன்னையின் அருள், ஞானத்தின் பிறப்பு. பார்வதி அன்னை அந்த குழந்தையை தழுவிய தருணம் 6 முகங்கள் ஒன்று சேர்ந்தது. 2 கண்களில் கருணை, 2 கண்களில் வீரியம், 2 கண்களில் ஞானம். சிவன் முருகனிடம் சொன்னார், நீ வீரன் மட்டுமல்ல, ஞானத்தின் வடிவம். அப்போதுதான் வேல் உருவானது. வேல் ஆயுதம் அல்ல, அது அறியாமையை கிழிக்கும் ஞானம். மயில் அகம்பாவத்தை அடக்கும் வாகனம். சேவல் தைரியத்தின் அடையாளம். தேவர்கள் மீட்பு. திருச்செந்தூர் போர். சூரபத்மன் சிரித்தான். ஒரு சிறுவனா என்னை எதிர்க்க வருகிறான்? ஆனால் முருகன் கண்களில் இருந்தது அமைதி. அந்த அமைதிக்குள் இருந்தது அழிக்க முடியாத சக்தி. திருச்செந்தூரில் போர் தொடங்கியது. முருகன் வேல் எறிந்த ஒவ்வொரு தருணமும் அசுர சேனை நடுங்கியது. பூமி அதிர்ந்தது. ஆகாயம் இருண்டது. கடல் கொந்தளித்தது. இறுதியில் சூரபத்மன் மரமாகவும் மயிலாகவும் மாறி தப்ப முயன்றான். அப்போது முருகன் கூறினார், தீமையும் கூட சரணடைந்தால் அருளாக மாறும். அவன் 2 பாகங்களாக பிளந்தான். ஒரு பகுதி மயில், மற்றொன்று சேவல். அகம்பாவம் கூட அருளால் வாகனமானது. ஞானப்பழம். சிவனுக்கும் பாடம். ஒரு நாள் நாரதர் ஒரு பழம் கொண்டு வந்தார். இது ஞானப்பழம். மூவுலகத்தையும் சுற்றி முதலில் வருபவருக்கு. விநாயகர் அமர்ந்தார். முருகன் புறப்பட்டார். முருகன் மூவுலகத்தையும் சுற்றி வந்தார். ஆனால் விநாயகர் சிவன் பார்வதியை சுற்றி வந்து, நீங்களே என் உலகம் என்று சொன்னார். முருகன் கோபமடைந்து பழனி சென்றார். அங்கு சிவன் வந்தார். ஒரே சொல்லில், பழம் நீ, பழனி நீயே ஞானம். முருகன் புரிந்தார், ஞானம் ஓடுவதில் இல்லை, உணர்வதில் இருக்கிறது. முருகன் இன்றைய மனிதனுக்கான அர்த்தம். முருகன் என்று ஒரு கடவுள் மட்டுமல்ல. மாணவனுக்கு கவனம், விவசாயிக்கு நம்பிக்கை, தொழிலாளிக்கு தைரியம், தோல்வியுற்றவனுக்கு மீண்டும் எழும் சக்திவேல் என்பது. உன் மனதில் இருக்கும் பயத்தை கிழி. மயில் என்பது உன் அகம்பாவத்தை கட்டுப்படுத்து. சேவல் என்பது காலை எழுந்து வாழ்க்கையை எதிர்கொள். ஒரு முறை உண்மையுடன் வேலன் துணை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருள் தானாக விலகும். ஏனெனில் முருகன் போர் செய்யும் கடவுள் அல்ல, உன்னை உன்னோடு போராட வைக்கும் கடவுள். சரவணபவா. சரணம் முருகா. சரவணபவா. 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 சரணமுருகா. சரவணபவா. சரவணபவா. சரணமுருகா. சரவணபவா. 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 சரணமுருகா. சரவணபவா. 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 சரணமுருகா. சரவணபவா. 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 சரணமுருகா. அறியாமையை கிழிக்கும் ஞானமாக இந்த பாடலில் ஒலிகிறும் ஞானம் ஒரு வரியிலும் ஒலிக்கிறது.
இந்த பாடலில் வெகியிலும் ஒலிக்கிறது. வேலாயுதமாக அல்ல அறியாமையை கிழிக்கும் ஞானமாக இந்த பாடலில் வெகியிலும் ஒலிக்கிறது. திருச்செந்தூரின் வீரமும் பழனிமலையின் மௌன ஞானமும் ஒரே இசையில் கலந்து மனதை அமைதியாக்கும் சக்தியை மறுஜியது இந்த பாடலை கேட்கும் போது